உலகெங்கும் உள்ள கடவுள் அலுவல் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பராபவ வருடம் அப்படின்ற வருடம் தான் இப்போது இந்த ஆண்டு பிறக்கிறது. ஸோ இந்த ஆண்டின் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி என்ற பலன்கள் இருக்குது என்பதை தான் நானும் ஜோதிட வசஸ்பதி வாஸ்து கன்சல் திரு புருஷோத்தமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய புத்தாண்டு பலன்களை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த பராபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா சார், ஆக்சுவலி இந்த லக்ன அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கார். அவர் 1க்கும் 6க்கும் அதிபதியும் கூட. ஸோ லக்ன அதிபதியை பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கிறதா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, இது சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மழை பொழிவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சுக்கிரன் பகவான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் பெண்களுக்கும் அதிபதி, ஆபரணத்துக்கும் அதிபதினு சொல்லலாம். சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார் லக்னத்துக்கு. அப்போ என்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கூடவே உச்சத்தில் சூரியன் இருக்கிறதுனால போர் பதட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டில் வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கார் சுக்கிரனோட, அதனால வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு முக்கியமாக தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்கும். உடல் சார்ந்த தொந்தரவுகளோ எதிர்பாலித்திரவு தொந்தரவுகளோ அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. எனவே பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இந்த லக்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் 11ல் இருக்கார். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக கவனம் வேணும் சரிங்களா. குழந்தைகளின் மனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவன சிதறல்கள் அதிகமாக இருப்பதற்கான வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் விஷயத்துலாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியான நம்ம சந்திர பகவான் லக்னத்துக்கு 10ல் இருக்கிறாரு. 10ல் இருக்கிறதுனால ராகுவோடு இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஒரு ஜீவன்களால் சரிங்களா, 4 கால் ஜீவன்களாக இருக்கலாம், இல்லை 2 கால் ஜீவன்களாக இருக்கலாம், விஷ ஜந்துக்களாலும் இருக்கலாம், ஒரு விதமான நோய் தாக்கங்கள் என்னன்னே தெரியாது திடீர்னு ஒரு நோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 12ல் இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஆபரணங்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கும். நிறைய களவாடம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே ஆபரணங்கள் இருந்தால் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது மிகவும் நல்லதுன்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ம் 12ம் அதிபதி நம்ம செவ்வாய் பகவான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடுகள் இருந்திருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் சரியாவதற்கான காலகட்டங்களாக இருக்கிறது. யாருன்னா திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது சில முரண்பாடுகள் ஏற்படும். ஆனால் உங்களோட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம ரிஷப லக்னத்துக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் 2ல் இருக்கிறதுனால விலைவாசிகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளாக இருந்தாலும் சரி, பட்டாடைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தங்கம் சார்ந்த விஷயங்கள் விலையேற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. முதலீடுகள் அயல்நாட்டு முதலீடுகள் இந்தியாவில் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகனே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக சனீஸ்வர பகவான் 11ல் இருக்கிறதுனால இந்த சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்களாக இருக்கும்போது அதனால பற்றாக்குறைகள் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிற புத பகவான் நீச புத பகவான் அங்கே இருக்கிற செவ்வாய் பகவான் இருக்கிறனால அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாராவது கூர்மையான ஆயுதங்களாலோ இல்லை அக்னி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வெறும் விளையாட்டாக கூட எதுவும் பண்ண வேண்டாம். அது பிரச்சனை முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போல விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் முன்பகுதியில் அதிக மழை இருப்பதனால் சரிங்களா, முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் துவக்கத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். புரட்டாசி அந்த காலகட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருப்பதனால் நிறைய பொருட்களின் விலைகள் குறைவதற்கான, விவசாய பொருட்களின் விலை குறைவதற்கான இந்த வெள்ளம்லாம் இருக்குது பாருங்கள், வெள்ளம், தேன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதோட விலைப்பாடுகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் வந்து அதிகமாக தான் ஏறும். அரசியல் மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படுவதாக இருக்கும். ஸோ இந்த பராபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் அரசியல்வாதிகள் வந்து முன்னிறுத்தப்படுவாங்க. நிறைய பெண் அரசியல்வாதிகள், பெண் தலைவர்கள் வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலங்களில் பெண்கள் வந்து இந்த எலெக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது சொல்ல. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நோய் தொற்றுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. இந்த நோய் தொற்று எப்படி இருக்குன்னா நீர் மூலயமாவோ இல்லை காற்று மூலயமாவோ பரவக்கூடிய வியாதிகள் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு காலத்தில் இந்த கால்ரா வந்துச்சுன்னு சொல்லுவோம், தண்ணி குடிக்கும் போது
வயிறு பார்த்திங்கன்னா பேதியாகி கால்ரா அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துச்சு. காற்றின் மூலமாக பரவக்கூடிய நீர் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கால தங்கத்தின் மீது விலை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தங்கம் வந்து திருடு போகுது. இந்த திருட்டு சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மொபைல் ஃபோனை திருடுனா வண்டியை திருடணும், இப்போ எல்லாமே என்னென்னாக்கா இந்த தங்க நகைகளை சார்ந்த திருட்டுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா மேலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிறைய சட்டங்கள் பார்த்திங்கன்னா வரும். குறிப்பாக ஏஐ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் தலைவர்கள் சொல்லாத நிறைய விஷயத்தையே வந்து சொன்ன மாதிரியான நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் என்பது கண்டிப்பாக இருக்கும். மேலும் இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த போர் பதற்றம்லாம் நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் போர் பதற்றத்தினால மேலும் விலைவாசிகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இப்போ பார்த்தா கடல் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா வணிகம் வந்து இன்னும் பாதிக்கப்படும் சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கே மீனத்தில் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா போர் பதற்றம் இன்னும் அதிகமாகும். கடல் சார்ந்த இப்போ வான்வழியில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்கள் பார்த்திங்கன்னா அதில் மூழ்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ஆயில் சார்ந்த விஷயம் ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் இப்போ ஏற்கனவே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை அதிகரித்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தணிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் என்னென்னாக்கா இந்த ஆண்டு வந்து சில விஷயங்கள் குரு சார்ந்த விஷயத்தில் சில தாக்கங்கள் ஏற்படுத்தினாலும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏன்னா எல்லாமே மாற்றத்துக்குரியதான், எதுவுமே நிலையானது என்பது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குரு பகவான் வந்து கடகராசியில் வரும்போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் என்பதுக்கு. மேலும் என்னென்னாக்கா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. மேலும் குழந்தை பேர் என்பது கொஞ்சம் இந்த குழந்தை பிறப்பு விகிதங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா குழந்தை பிறப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விகித மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா குழந்தைக்காக நிறைய பேர் எல்லாமே இப்போ ஏற்கனவே ஐஎஃப்ன்ற மாதிரி இந்த மாதிரியான மருத்துவ இயற்கையான குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து செயற்கையான குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பராபவ ஆண்டில் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒழுக்கமான விஷயங்கள், ஒழுக்கம்னா என்னென்னாக்கா உடல் சார்ந்த ஒழுக்கம், சரியான முறைக்கு சாப்பிடுவது, உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸை செய்வது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால எப்போதும் எல்லார்ட்டும் ஒரு சோம்பல், காலையில் எல்லோரும் லேட்டாக எழுந்திரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கலர் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் உடல் கழிவுகள் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸினிட்டி சேராத அளவுக்கு நம்ம அந்த மலை ஜலம் இந்த உடல் கழிவுகளை சீராக வெளியேற்றக்கூடிய தன்மைகளில் நம்ம இருந்தோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் ஆரம்பத்திலே சரி செய்திங்கன்னா இந்த பராபவ ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆண்டாக மாற்றிக்கலாம். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததுக்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஒரு சாதகமான சூழ்நிலை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக சிறந்தது ஒரு முயற்சியாக இருக்க போகுது. இதுவரை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் சோம்பாலாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு தயக்கத்தோடு இருந்திருப்பீங்க இந்த விஷயத்த பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த பராபவ ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பல விஷயத்தை நீங்கள் இந்த வாட்டியை ட்ரை பண்ண போகிறீங்க. ஏன்னா அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சரிங்களா, அழகு சாதனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் புதிய முயற்சிகளில் நீங்கள் இதுவரை கடந்த ஆண்டுகள் நீங்கள் கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக அதை எவ்வளோ டெக்னிக்காக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த முதல் செங்கல் தான் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து படிக்கல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக காத்துட்டு இருந்த செங்கல் தான் பார்த்தீங்கன்னா காத்து கல் தான் பார்த்தீங்கன்னா உள்ள கருவறையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் நீங்கள் எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ
ஒரு கழுகு போல எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களோட முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு அதற்கான பலன்களை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஆண்டு ஒரு 3 முறை கம்பல்சரி போகணும். அது உங்கள் பிறந்த தினத்தில் இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகளோட பிறந்த தினமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 3 முறை மினிமம் நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களோட என்னென்ன ஆசைகள் இருந்ததோ நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ்ந்து சொல்லலாம். மேலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். என்னங்க அழுத்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களோட நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அழுத்தத்தை, ஏன்னா அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களால் அந்த வேலைகளை செய்ய முடியாது. இது போல ஒரு அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து தொழிலில் ஒரு அழுத்தமான சூழல் இருந்திருக்கும். என்னடா இது நம்ம வேலை செய்கிறோம், அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கலையே, இல்லை நம்ம வேலை செய்யறதுக்கான அந்த வருமானம் வந்து நமக்கு போதுமானதாக இல்லையே அப்படின்ற தன்மைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வேலை செய்ததற்கான அந்த ஊதியம், தகுந்த ஊதியம் சொல்லுவாங்களே, அந்த கிரெடிட் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த வருமானத்தை வந்து சேஃப்டி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வருமானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எங்கேயாவது நம்ம சேவ் பண்ணி வைப்போம், இல்லை உண்டியலில் போட்டு வைக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு தனிப்பட்ட அந்த சிறு சேமிப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கான சேமிப்புகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் நிறைய பேர் இந்த காலையில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த வேலை தடைப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் வாகனங்களே நிறைய மாற்றுவாங்க, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த நட்பு வட்டம் சொல்லக்கூடிய அந்த வட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். புதிய நண்பர்களோட சேர்க்கை என்பதற்கு புதிய அட்மாஸ்பியர் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கணக்காலில் ஏதோ ஒரு இனம் புரியாத சூழ்நிலைகளாலோ இல்லை வாழ்க்கை துணையால் ஒரு அழுத்தமான விஷயம் இருந்திருக்கும். அந்த அழுத்தங்கள் நீங்கி இப்போ ஒரு ஆனந்தமான ஒரு சூழல், ஏதோ நம்ம வீட்டுக்கு ஒரு பாரம் இறங்கி போன மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஃபீல் இருக்கும். உங்களையே நீங்கள் ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில். மேலும் பார்த்திங்கன்னா மனசில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை துணையில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன அழுத்தம் வந்து சரியாயிடும். ஏன்னா அதுக்காக ஒரு சிறிய ஒரு மருத்துவ சூழல், ஏன்னா நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்திருக்கும், அந்த பிரச்சனைக்கு எப்படா தீரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒரு சிறிய மருத்துவ விரயத்தின் வழியாக அது மாறி ஒரு நல்ல ஒரு சூழல் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை துணை பேரில் ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்குது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை கணவனா மனைவினா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய பணம் செலவாகாது. குறிப்பாக என்னென்னாக்கா அப்படியே ஆனாலும் சுப விரயமாக ஆகும். கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா தேவையற்ற இப்போ ஏன்னா பொதுவாக என்னென்னா மிதுன ராசிக்காரங்க அக்கௌண்ட்டில் இருக்க காசு பார்த்திங்கன்னா வந்த வேகத்தில் அப்படியே போயிடும். என்ன பண்ணுறதுனே தெரியும். வந்த வேகத்தில் அப்படியே திரும்பி போன மாதிரி இப்படி உள்ள ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா இங்கே 99 ரூபா இல்லை 110 ரூபா வெளியே போகும். ஸோ அதே போல் தன்மைகள் இந்த ஆண்டு மாறுவதற்கான வாய்ப்பு. அதனால் என்னென்னாக்கா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை பேரில் அவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்துச்சுனாலும் 1000 வந்தாலும் சரி, அதில் செலவு என்பது சுப விரயமாக ஒரு 50 ரூபா தான் செலவாகும். மீதி பாதி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவிங்காகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேலும் என்னென்னாக்கா இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கு, குறிப்பாக என்னென்னாக்கா அந்த யூடியூப் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சடனாக இந்த சிஸ்டம் வந்து கரப்ட் ஆகுது. ஸோ சிஸ்டம் சார்ந்த இஷ்யூஸு நிறைய விஷயம் சேவ் பண்ண ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து காலியாக மொத்த சேவ் அந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு கரப்ட் ஆவதற்கான வாய்ப்பு. அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த முக்கியமான விஷயங்களை சேமித்து வைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்காக இருந்தாலும் சரி, அந்த சிஸ்டம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பாதிப்புகள் வரும். அதனால் அதை 1க்கு 2 விஷயத்தில் மாற்றி வச்சுக்கிறது. ஏன்னா முக்கியமான விஷயத்தை ஒரு விஷயத்தில் வச்சுருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்ட் ஆனோன்னு மொத்தமே போயிடும். ஸோ அதை திருப்பி ரீட்டைன் பண்ணுவதற்கு வந்து முடியாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது ரீட்டைனே ஆகாது. அதனால் என்னென்னாக்கா 2 காப்பி பண்ணி வச்சுக்கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் சொல்ல. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு நாள் திடீர் அதிர்ஷ்டன்ற மாதிரி திடீர் யோகமான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் என்னென்னாக்கா மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாக நிறைய விரிவாக்கம் போயும்போது நிறைய குழப்பம் அதிகமாகிடும்.
ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை இவங்க ஆரம்பிச்சுட்டு அதை செய்ய முடியாமல் இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா அந்த குழப்பம் வந்து இவங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவான முடிவு எடுக்கும் போது இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பண்ணணும்னு ஆசை தான், நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. ஸோ நம்ம கெப்பாசிட்டி ஓகே நமக்கு இது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ போதும் என்ற நிலையில் 1-2 விஷயங்களில் ஈடுபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் வெற்றி அடிக்கும். மேலும் இந்த கால தொழில் மூலயமா நல்ல வருமானம் என்பதற்கு அந்த நம்ம போட்ட அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற வருமானம் இந்த காலத்தில் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அதிகமான விஷயத்தை செய்துக்கிட்டோம் 2-3 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது பெரிய வருமானம் கிடைக்கும். நிறைய விஷயத்தை ஒரே டைம் செய்யும்போது எதையுமே முழுமையாக போக முடியாமதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரும் சொல்லுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் வரன்கள் தானாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் விளங்குறது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட நீங்கள் கேட்கக்கூடிய பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தர முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. பட் உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு காலகட்டமாகவே இருக்குது. அதை நடத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்தாலும் நீங்கள் இன்ப சுற்றுலா போகலாம். இல்லை அரசாங்கம் துறை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேல் அதிகாரியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு மிதுன ராசி அரசியல்வாதிகளுக்கு ஒரு வெற்றி பாதையாக இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யுங்க. யாரிடமும் கடன் கொடுக்கறது வாங்குறது கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. செலவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும். ஐயா சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷயங்கள் கொஞ்சம் வெளியே போகும்போது இன்ப சுற்றுலா போகும்போது கண்டிப்பாக செலவாகும்னா கண்டிப்பாக செலவாகும். உங்களோட வாழ்க்கை துணையோட அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். மேலும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் வெற்றி அடைய நீர்நிலைகளில் உள்ள முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது வியாழக்கிழமைகள் செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.